வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டே இருக்கு. அதிகாலையில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க போனாலும் ஒரே பனிப்பொழிவு, ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவா இருக்கும். இந்த அளவுக்கு குளிர வந்து நம்ம போன வருஷத்துல கூட பார்த்துருக்க மாட்டோம். அத விட மோசமான பனிப்பொழிவு நெறைய மாவட்டத்துல வந்து பதிவாயிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு ஜனவரி மாதம் இருக்கு, பிப்ரவரி மாதம் இருக்கு. பாருங்க, இன்னும் நமக்கு பனிப்பொழிவினுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் இன்னும் குறையாம ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போறத நம்ம பார்க்கிறோம். வரப்போகிற இந்த பொங்கல் நாட்கள் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தீவிரமா தாங்க இருக்கும். இதற்கு நடுவுல அவ்வப்போது வரக்கூடிய மழைய தான் நம்ம அப்பப்போ சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எப்பல்லாம் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும். இப்போ கடந்த இந்த மாதத்துல தொடக்கத்துல நல்ல ஒரு மழை பொழிவு, திட்டுவா புயல் காரணமாக கடலோர மாவட்டங்கள்ல கடுமையான மழை பொழிவு வந்துச்சு. அதுக்கப்புறம் மழையே சரியா பதிவாகாம 16, 17 மட்டும் நல்ல ஒரு மழை வந்துட்டு, அதுக்கப்புறம் மழை இப்போ சரியா பெய்யாம இருக்குது. ஆரம்பத்துல இருந்தே நம்ம தேதிகள் எல்லாமே அறிவிப்புகள்ல கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த தேதியில மழை வரும், எப்போ மழை வரும், பனிப்பொழிவு எப்படி இருக்கு, இன்னும் எந்தெந்த மாவட்டங்கள் இதே மாரி வானிலை பொறுத்தவரைக்கும் இருக்க போகுதுங்கிற எல்லா தகவலையும் நம்ம சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் அதிகாலை நேரத்துல குறைந்து, நெறைய இடங்கள்ல பனிப்பொழிவும் தீவிரமாயிருக்கு. நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வரும் நாட்கள்ல மழை வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எந்த தேதியில மழை வரும், எப்போ மழை வரும், எந்த நாட்கள்ல எதிர்பார்க்கலாம், வானிலை வரும் நாட்கள்ல எப்படி இருக்க போகுது, கோடை காலங்கள்ல எப்படிப்பட்ட வானிலை இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். வரும் நாட்கள்ல உங்களுக்கு அறிவிப்புகளும் கண்டிப்பா வெளியாகும். நம்ம சேனல்ல உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க வந்து தேடி நீங்க வந்து வாங்கிக்கலாம். சர்ச்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த பொருள் நீங்க டைப் பண்றீங்களோ அது உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் சேல்ல வந்துகிட்டு இருக்கும். ஸோ நியூ இயர் ஆஃபரை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய புத்தாண்டை முன்னிட்டு சிறந்த சலுகைகள் நம்ம சேனல்லே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பொருட்களும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள், குளிர்காலங்கள், மழை காலங்கள், அடுத்து வரக்கூடிய கோடை காலங்கள், எல்லா காலத்திற்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க மறக்காம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆஃபர்லையுமே சேல் போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர் லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவானது தீவிரமாகிருக்கு. இது எங்க நமக்கு ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா, உள் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த பனிப்பொழிவினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து எதன் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு பனிப்பொழிவுகள் வந்துகிட்டு இருக்கு, தற்போதைய வானிலை நிலவரம் தான் என்ன அப்படிங்கிறதும் சில பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே தொடர்ந்து சில இடத்துல நீங்க சாரல் மற்றும் லேசான மழை வரும் நாட்கள் எதிர்பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இயல்பிலிருந்து குறைவான வெப்பநிலை, அதுதான் நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். பொதுவா நமக்கு வந்து இயல்பாக 18 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 16, 15ன்னு பதிவாயிட்டு இருக்கு. முதல்ல நம்ம சொல்ல போற இந்த உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை முதல்ல பார்க்க போறோம். ஏன்னா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மிக தீவிரமான பனிப்பொழிவு, கிருஷ்ணகிரியிலேருந்து பெங்களூர் போற வழிகள், அதுதான் சொல்லியிருந்தோம். தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள், தமிழக ஆந்திர எல்லையோர பகுதி. தமிழக ஆந்திர எல்லையோர பகுதினா உங்களுக்கே தெரியும். வேலூர் மாவட்டம், காட்பாடி, குடியாத்தம், அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, இதெல்லாம் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல அதிகாலை நேரம் பனிப்பொழிவானது ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதனால தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள், தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் வரும் நாட்களிலும் 16 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வந்து பதிவாக போகுது. அலர்ட்டா இருந்துக்கோங்க. பனிப்பொழிவு தானே அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பனிப்பொழிவுனாலே நமக்கு சில பாதிப்புகள்லாம் இருக்கு. அதிக பனிப்பொழிவு, அதாவது இயல்பாக பெய்ய வேண்டிய பனிப்பொழிவுல இருந்து நமக்கு வந்து இன்னும் நமக்கு மேலும் வெப்பநிலை குறையும் போது சில இயற்கையில மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதுவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை தானே. இத்தனை நாட்கள் வரைக்கும் நமக்கு வந்து சராசரியான பனிப்பொழிவுல இருந்து இப்போ குறையும் பொழுது அது நமக்கு பிரச்சனையாகும், ஆபத்தாக தான் முடியும். பாருங்க, 3 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே உள் மாவட்டத்தில் இயல்பிலிருந்து குறைவான வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ்லாம் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 16, 15 பதிவாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீலகிரி பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா அங்க 10 டிகிரி செல்சியஸ், 12 டிகிரி செல்சியஸ்னு வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு. வால்பாறையில 12 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கு. எந்த அளவுக்கு குளிருடைய தாக்கம் ஒவ்வொரு இடங்களிலும் கடுமையா பாதிச்சிருக்குன்னு பாருங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வரும் நாட்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு மணி நேரம் மழை பொழிவை மட்டுமே பத்தி நம்ம பார்த்தோம். மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறது மட்டுமே நம்ம கேட்டோம். இப்போ நமக்கு வந்து
பனிப்பொழிவு குறித்து நம்ம பேசணும். இப்போ நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் தான் இந்த மழையானது தொடங்க இருக்கிறது. அப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மழை வருமா? கண்டிப்பாக வரும். 30, 31 தேதிகளில் மழை வரும். டிசம்பர் 30, 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் லேசான மழை, மிதமான மழை உறுதியாக பதிவாகும். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில் பகுதியாக ஒதுக்கி தான் இருக்கும். அதாவது ஒரு தாழ்வு பகுதியானது முழுமையா கரையை கடந்தாதான் மாவட்டம் முழுவதும் நம்ம மழை எதிர்பார்க்க முடியும். இப்ப நமக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ புயல் சின்னமோ வராததுனால பகுதியாக ஒதுக்கி மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும். பெரிதளவுல நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரம் ஆகாது. அப்போ லேசான மழை, மிதமான மழையை மட்டும் ஆங்காங்கே ஒதுக்கி பதிவாகிவிட்டு மழையானது ஓய்வு கொடுக்கும். அதையும் நம்ம சொல்லிடுறோம். டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்பு 30, 31 தேதிகளில். அதே மாதிரி ஜனவரி மாதத்தில் 6, 7, 8 தேதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொங்கல் நாட்கள் நெருங்கும் போது சில இடங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. மழை வரல, மழை சரியா பெய்ய மாட்டேங்குது, வறட்சியாக இருக்கு, மறுபடியும் பழைய மாதிரியே எங்க ஊர் மாறிக்கிட்டே இருக்கு ப்ரோ அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. மறுபடியும் எப்படி இந்த வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடி எங்க ஊர் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு மழை வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பா மதுரை, திண்டுக்கல் பக்கம், விருதுநகர், சிவகங்கையில இருந்தெல்லாம் நிறைய கமெண்ட் வந்திருந்தது. அதே போல நம்ம குறிப்பாக உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, சேலம் போன்ற மாவட்டங்களிலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பா ஒரு புயலாவது எங்க ஊருக்கு வரணும், அப்பதான் தான் நல்லா இருக்கும், இந்த வருஷம் எங்களை பருவமழை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. சேலம் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இங்க மட்டும் இல்ல, கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலையில நமக்கு சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு கிட்டத்தட்ட பதிவாயிருக்கு. அதாவது கூடுதல் மழைங்கிறது உள் மாவட்டத்தில் நம்ம இந்த வருஷம் பார்க்க முடியல. ஆனா கடலோர மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல கூடுதல் மழையானது பதிவாயிருக்கு. நீங்க சென்னையிலேருந்து குமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பெரும்பாலான கடலோர பகுதிகளில் கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறதே பதிவாயிருக்கு. ராமநாதபுரம்லாம் அக்டோபர்லேயே நல்ல மழை கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நவம்பர் மாதங்கள்ல பெய்ய வேண்டிய மழை பொழிவு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட கடலோர மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழை பொழிவு, மழையினுடைய தீவிரம் பூர்த்தி ஆகியிருக்கு. நமக்கு ஏமாற்றப்பட்டது அந்த உள் மாவட்டங்கள்ல தான் நிறைய இடங்கள்ல மழை சரியா பதிவாகாம போச்சு. ஏன்னா கடந்த முறை நமக்கு பெஞ்சல் புயல் வந்தப்போ கிருஷ்ணகிரியில பெய்த மழை பொழிவு பத்தி நமக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவு கூட இந்த வருஷம் நமக்கு எதிர்பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நண்பர்களே, வரும் நாட்கள்ல மழை ஏதேனும் உள் மாவட்டத்துல உங்களுக்கு தீவிரமா இருந்துச்சுன்னா நிச்சயமா அதை சொல்றோம், நீங்க கவலைப்படாதீங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களாகட்டும், இங்க நமக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மலை பகுதிகளில் பனிப்பொழிவு இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைய போகுது. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மலை பகுதிகளில் வெப்பநிலை குறைய போகுது. மற்ற சமவெளி பகுதிகள், மற்ற இடத்தில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸ்ல இருந்து அந்த 1 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சி நமக்கு இருக்கும். அதனால பனிப்பொழிவினுடைய தாக்கமும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வரும் நாட்களிலும் சில இடங்களில் பகுதியான மழை பொழிவுக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம சும்மா இருக்கீங்களோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அந்த ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு நிறைய ஆஃபர் நம்ம போட்டிருந்தோம். ஏற்கனவே இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர் எல்லாம் நிறைய பேர் பயன்படுத்திருந்தீங்க. கூப்பன் எல்லாமே நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய இந்த புத்தாண்டை முன்னிட்டும் உங்களுக்கு சிறந்த சலுகைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஸ்டோர் லிங்க் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்குள்ளேயே நீங்க பார்த்து பயன்பெறலாம். அதே போல சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்க கிளிக் பண்ணலாம். உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள் ஏதாச்சும் ஒன்று நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க எந்த பொருள் தேடுறீங்களோ உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும். அதனால நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே சிறந்த சலுகையில வாங்கி நீங்க பயன்பெறுங்க. ஸோ உங்களுக்காகவே பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்ல போயிட்டு இருக்கு நண்பர்களே.